ஹாய், வணக்கம் டு ஆத்தங்கரை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு கேஷ் நெட்டுக்கு மணி எப்படி கட்டுறதுங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வலை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து மணியை சேர்க்க போகிறோம். அதாவது கீழே வந்து ரோப் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, அந்த மணிக்கு வந்து அதுக்கு தகுந்த கயிறு வாங்கி நம்ம மணியை வந்து கோர்த்துக்கணும். கீழே நான் ஆல்ரெடி கோர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து 6ஆம் நம்பர் ட்ரெயின் நூல்னு கேட்டால் தருவாங்க வலைக்கடையில். அதை வந்து எப்படின்னா, நம்ம வந்து பீட்டாக, அதாவது 1 மாறு 2 மாறு கயிறு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கையில் தான் வந்து மணி கட்டி ஆகணும். இது வந்து வெலும்பில் வந்து நம்ம மணி கட்ட முடியாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் மணி கட்டும்போதும் அந்த மணிக்கும் கயிறுக்கும் இடையில நாம் வந்து அந்த கேப்பில் வந்து கயிறை உள்ளே ஓட்டணும். அதனால் நம்ம அது மணி கட்டக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் வந்து எப்படி பொறுமையாக கட்டுறேன்னு அதை நம்ம நல்லா உன்னிப்பாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி வந்து இந்த கயிறையும் இந்த வலையும் வந்து இப்படி நம்ம வந்து எப்படி விளிம்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு 2 முடிச்சு போடணும் ஒவ்வொரு இதுக்கும். இப்படி 2 முடிச்சாக போட்டுட்டு நம்ம பொறுமையாக பண்ணுங்கள். அது பண்ண உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்துடும். நான் உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக நான் பொறுமையாக முடிச்சு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 தடவை முடிச்சு போட்டிங்கன்னா அந்த முடிச்சு வந்து விலகாது. இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ நம்ம கீழே கண்ணுக்கு கிட்ட ஒரு முடிச்சு போட்டுட்டு அந்த கண் சேர்க்குறோம் இல்லைங்களா, அப்புறமா வந்து நம்ம மணிக்கு வந்து ஒரு முடிச்சு போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் அது எப்படி முடிச்சு போடுறேன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி முடிச்சு போட்டிங்கன்னா தான் மணியும் அந்த வலையும் வந்து எப்பயுமே வந்து பிரியாது. நல்லா பார்த்து பொறுமையாக வந்து எப்படின்னு நல்லா கற்றுக்கோங்க. புரியலன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் இன்னும் தெளிவாக வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மணி கட்ட போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னா, இந்த கயிறை வந்து மணியை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மணியை வந்து கொஞ்சம் தள்ளிங்கன்னா அந்த கயிறு வந்து இந்த சைடு வந்துடும். அது வந்து கொஞ்சம் பொறுமையாக ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பண்ண பழகிடும். பாருங்கள், இந்த கயிறை இந்த மாதிரி நல்லா பிடிச்சிட்டு அந்த மணியை வந்து நல்லா இப்படி தள்ளிங்கன்னா இந்த நூல் இந்த சைடு வந்துடும். இப்போ நூலை வந்து ஃபுல்லாக இந்த சைடு எடுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து அந்த நூலையும் அந்த நரம்பையும் முடிச்சு போடணும். இது எடுக்கும்போது நடுவில் முடிச்சு விடுவோம். இந்த மாதிரி முடிச்சு விடாத அளவுக்கு நல்லா பொறுமையாக போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே முடிச்சு விடுவாமல் இருக்கும். அதுக்கு தான் ரொம்ப கயிறு வந்து ரொம்ப லென்த் இல்லாமல் ஒரு மாறு, மேக்ஸிமம் 1 மாறு, அதாவது ஒரு 2 மீட்ரு 3 மீட்ரு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மணியை ஓட்டியாச்சு. இப்போ அந்த மணியை வந்து நம்ம அந்த நரம்பில் ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த நரம்பு வந்து அந்த நூலை வந்து அந்த நரம்புக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்துட்டு, இப்போது கரெக்டாக அந்த கண் எவ்வளோ வந்து இருக்கோ அந்தளவுக்கு நம்ம கையை ஒரு அளவு வச்சுட்டு, அதாவது மேலே இருக்கிற கண் அளவுக்கு கீழே நம்ம அந்தளவுக்கு நூல் இழுத்து இப்படி முடிச்சு போடணும். ஒரு தடவை முடிச்சு போட்டு மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு முடிச்சு அதே மாதிரி போட்டிங்கன்னா மணி வந்து விலகாது, அவராது. இதே மாதிரி தாங்க ஃபுல்லாக பண்ணணும். பாருங்கள், நீங்கள் வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 கண், அதாவது ஒரு மணிக்கு ஒரு கண் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக, அதாவது மணி கோக்காமல் ஒரு கண்ணும் மணி கோர்த்து ஒரு கண்ணும் நம்ம வந்து அதை முடிச்சு போட போகிறோம். அப்படி போட்டிங்க அப்படின்னா இப்போது ஒரு சராசரியாக ஒரு கேஷ் நெட்டுக்கு 500 கண் வருது அப்படின்னா 250 மணி இதில் வரும். வெயிட்டு பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு 3லேருந்து 3.5 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 10 கிராம் ஈயமாக இருந்தால் ஒரு 3லேருந்து 3.5 கிலோ, இல்லை 2.5 கிலோ வந்து 3 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். நீங்கள் வலைக்கு வெயிட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒரு மணி வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ரோப்பை ஜாயின் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா ஒரு கேஷ் நெட் ரெடி ஆகிடும்.
புரியலன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.